ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் ப்ரொஃபஸர் ஜேடி, என் கூட மிஸ் ரேஷ்மி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டாபிக்? யூசேஜஸ் ஆஃப் வுட். ஓகே, வுட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடியது. எந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்? உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருமா? எஸ் சார், ஷூர். இதில் வில்லுக்கும் வுட்டுக்கும் இடையில கன்ஃபியூஷன் வருமா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வுட் அண்ட் வில். வுட் அண்ட் வில். ஓகே, அது நான் இடையில எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வுட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னைக்கு மெயினாக 4 யூசேஜஸ். வுட்டு நிறைய யூசேஜஸ் உண்டு, அட்லீஸ்ட் ஒரு 7 யூசேஜஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு 4 மெயின் யூசேஜஸ் பார்ப்போம். நம்பர் 1, வுட்டு கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வுட்டு என்ன ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வுட்டுன்னா என்ன? அது ஒரு வேர்பா, ஹெல்பிங் வேர்பா, மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப். மாடல் ஆக்சிலரி வேர்ப் எதெல்லாம்? will, would, shall, should, can, could, may, might. சிலவங்க have to, used to, அதெல்லாம் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. சில கிராமரியன்ஸ் அதை தனியாக பார்ப்பாங்க. ஸோ எனிஹோ இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்வது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகும். மெயின் வேர்புக்கு கூட தான் வரும். இந்த மெயின் வேர்புக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்கும். ஓகே, இன்னொரு டைமென்ஷன் மீனிங்கை மாற்றி காட்டும். ஸோ அதில் உள்ள மெயின் 2 மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் வில்லும் வுட்டும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வுட்டு வந்து ஒரு வில்லுக்கு பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட். அதனால அந்த யூசேஜில் மட்டும்தான் வரும்னு இல்லை. அதுதான் இங்கிலீஷும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உள்ள ஒரு லாங்குவேஜ். அதுக்கு வில்லுக்கு பாஸ்ட் ஃபார்மாக வந்தாலும் அந்த யூசேஜில் மட்டும் இல்லை, வேறு பல யூசேஜ்லையும் யூஸ் ஆகும். பாஸ்டில் கூட யூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் மட்டும் இல்லை. எஸ், ஸோ வில்லுக்கு பாஸ்ட் ஃபார்ம்னு நம்ம எடுக்கும்போது அதோட யூசேஜ் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சர். Example, he said he would come in the evening. He said, அவன் சொன்னான், அவன் கூறினான். ஈவினிங் அவன் வருவான். ரெண்டுமே பாஸ்ட் தான். இப்போதைக்கு ரெண்டுமே பாஸ்ட். வேணா அந்த டைமிங் கூட மென்ஷன் பண்ணி சொன்னால் கொஞ்சம் கூட புரியும். நேற்றுக்கு காலம் அவன் சொன்னான், நேற்றுக்கு ஈவினிங் அவன் வருவான். அப்போ நேற்றுக்கு காலமையும் நேற்றைக்கு ஈவினிங்கும் நம்ம இப்போ பேசக்கூடிய டைமுக்கு பாஸ்ட். ஆனால் காலமைக்கு ஈவினிங் ஃப்யூச்சர். நேற்றுக்கு மார்னிங்குக்கு நேற்றுக்கு ஈவினிங் ஃப்யூச்சர். ஸோ அதுதான் பாஸ்ட் ஃப்யூச்சர். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஹீ செட் ஹீ வுட் கம் இன் த ஈவினிங். Yesterday we went to Chennai. We expected our friends would visit in the evening. நேற்றைக்கு சென்னைக்கு போன காலமேல நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? ஃப்ரெண்டு ஈவினிங்கில் மீட் பண்ண வருவாங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு யூசேஜ், இம்பார்ட்டண்ட் யூசேஜ் தான். நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் காரியம் கூட இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நோட்டும் பெண்ணும் கூட வச்சுருங்க. இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எஸ், இனி ஒரு விதத்தில் பார்த்தா அந்த வில்லு வுட்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க இல்லையா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட். ஓகே, இன்னும் ஒரு காரியம், ஒரு இம்பார்ட்டன்ட், இது சில வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு இன்சிடென்ட் சொல்லும்போது வில் யூஸ் பண்ணுவீங்களா?
No. யூஸ் பண்ணக்கூடாது இல்லை, பண்ணக்கூடாது. ஆனால் சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன் மை சைல்ட்ஹுட் ஐ வில் கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, வி வில் ப்ளே. அது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸுக்கு வந்து வில் யூஸ் பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக பண்ணக்கூடாது தானே. பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு வில் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் வுட் யூஸ் பண்ணலாம். அதுதான் பாயிண்ட். எஸ். ஸோ செகண்ட் யூசேஜ் இதை நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலி வுட்டோட செகண்ட் யூசேஜ் பாஸ்டில் உள்ள ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நேரமே நடந்த காரியங்கள், ரொட்டீனாக இல்லைன்னா ஹேபிச்சுவலாக நடந்த காரியங்களை வுட் யூஸ் பண்ணி சொல்லலாம். அது இன்னொரு விதத்துலேயும் சொல்லலாம். என்ன சொல்லுங்க? யூஸ்டு யூஸ் பண்ணி சொல்லலாம். அப்போ நீங்கள் நேரமே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஆக்சுவலி அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுங்க. பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் சொல்கிறப்போ வுட்டுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் வுட் யூஸ்டு டு யூஸ் பண்ணலாம்ல சார்? ஆமாம், நீங்கள் கேட்டீங்க பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ எதுக்கு வுட் யூஸ் பண்ணணும்? ரெண்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்கிலீஷ். ரெண்டுக்கு ஸ்லைட் வேரியேஷன் உண்டான்னு கேட்டால் உண்டு, இருந்தாலும் ரெண்டுமே பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம தமிழ் மக்கள் பாஸ்டில் வில் யூஸ் பண்ணுறோன்னா, தமிழுக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோன்னா, தமிழுக்கு ஒரு தன்மை உண்டு. தமிழில் நம்ம பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லும்போது ஃப்யூச்சர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சைல்டுஹுட்டில் உள்ள சில பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்ல முடியுமா தமிழில்? ஸோ நான் பிறந்து வளர்ந்தது திருத்தோபுரம் தான். ஆனால் டெய்லி ஸ்கூலுக்கு என்னோட கசின்ஸ் கூட தான் போவேன். அப்புறம் மார்னிங் சர்ச், சண்டே வந்து மார்னிங் டெய்லி சர்ச் போவேன். ஓகே, அப்போ நீங்கள் சொன்னீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தான் ஸ்கூலுக்கு போவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன் இல்லை? போவேன் என்னுள்ளது என்ன டென்ஸ் ஃபார்ம்? ஃபியூச்சர் ஃபார்ம். போகிறேன், போனேன், போவேன். அப்போ நம்ம தமிழுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. தமிழ் பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் நம்ம ஃப்யூச்சர் ஃபார்மில் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கலி இந்த தமிழ் தன்மையினால் வில் அங்கே ஏறி வரும். வி வில் கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, தே வில், வி வில். ஆக்சுவலி எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஆமாம், அதை சிம்பிளாக அந்த கன்ஃபியூஷன் தீர்க்கலாம். எப்படி எங்கெல்லாம் வில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணு. தட்ஸ் ஆல். வேறு ஒன்றும் பார்க்கண்டா. பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் பேசும்போது எங்கெல்லாம் வில் யூஸ் பண்ணணும்னு வாயில் வருதோ அங்கே வுட் யூஸ் பண்ணுங்க. த ப்ராப்ளம் இஸ் சால்வ். இப்போ நம்ம ரெண்டு யூசேஜ் பார்த்தோம். ஒன்று வந்து பாஸ்ட் ஃப்யூச்சராக யூஸ் பண்ணுவது, இன்னொன்று பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ரெண்டுமே பாஸ்டில் தான் பார்த்தோம். எஸ். இன்னி ரெண்டு ஃப்யூச்சர் பார்ப்போம். ரெண்டு ஃப்யூச்சர் யூசேஜஸ். நம்பர் ஒன், அன்ரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் நடக்குமான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு ஒரு இமேஜினேஷன், நமக்கு ஒரு வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கண்டிஷனாகவும் சொல்லலாம், சும்மாவும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் பில்ட் ஏ ஹவுஸ் நியர் ஏ சீ ஷோர். நான் பில்ட் பண்ணுவேன்னு தெரியாது, என்னோட ஒரு இமேஜினேஷன். நான் ஒரு சீஷோரில் என்னோட வீடை கட்டுவேன். இப்போ இமேஜினரி ஃப்யூச்சர், அதுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். நம்ம இமேஜினேஷன். அதுபோல் அது கண்டிஷன்லேயும் வருது. இஃப் கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? செகண்ட் இஃப் கண்டிஷன் எப்படி வரும்னா, இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃப்யூச்சர். அதுதான் இந்த வுட். இஃப் யூ ஸ்டடிட் வெல் யூ வுட் பாஸ். ஆனால் அது நடந்துதான்னு நமக்கு தெரியாது. இஃப் ஹீ ஸ்டடிட் வெல் ஹீ வுட் பாஸ். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, அவன் பாஸ் ஆனானா, 10th பாஸ் ஆனானா, நான் என்ன சொல்கிறேன், அவன் படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்பான். நமக்கு தெரியல, ஒரு இமேஜினரி. எஸ், இஃப் ஹீ ஸ்டடிட் வெல் ஹீ வுட் பாஸ். அதுபோல் இமேஜினரி ஃப்யூச்சரில் இஃப் ஐ வேர் a rich person, I would travel
around the world. If I were, இதில் ஐவில் வேர் தான் சேர்ப்போம், வாஸ் சேர்க்க மாட்டோம். இமேஜினரி கண்டிஷனில் இஃப் ஐ வேர் எ ரிச் பர்சன் ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நீங்கள்? இஃப் ஐ வேர் வச்சு ஆக்சுவலி இது அடிக்கடி பார்க்குற கொஸ்டின்ஸு சார். ஸ்கூல் டைமில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ். இஃப் ஐ வயர் ஏ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் சம்திங். இஃப் ஐ வேர் ஏ பேர்ட் பேட், எஸ் எஸ் எஸ். இதுதான் இமேஜினரி ஃபியூச்சர். கண்டிஷனல் அன்ரியல் கண்டிஷன் சொல்லுவோம், இல்லைன்னா இமேஜினரி கண்டிஷன். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. அவ்வளோதான். நான் ஒரு பேர்டாக இருந்தால் ஃப்ளை பண்ணியிருப்பேன். நான் பேர்டும் இல்லை, ஃப்ளை பண்ணவும் இல்லை. வேர் இஸ் அனதர் திங். அதுபோல் தேர்ட் இஃப் கண்டிஷன்லேயும் நம்ம வுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஷுட் ஹேவ் எல்லாம் யூஸ் பண்ணோம், வுட் ஹேவ் யூஸ் பண்ணோம். இஃப் யூ ஹேட் கம் ஏர்லி ஐ வுட் ஹேவ் கிவன் யூ த மணி. நீங்கள் நேரமே வந்திருந்தால் நான் பணம் தந்திருப்பேன். இங்கே வரல, நான் தரல. தேர்ஸ் அ மீனிங். இஃப் வுட் ஹேவ், இஃப் யூ ஹேட். இஃப் தாண்டி ஃபஸ்ட் போர்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகும். செகண்ட் போர்ஷன் வுட் ஹேவ் தாண்டி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb வரும். ரைட்? V1, V2, V3 தான். V3, yes. If you had come, அது past perfect. He would have given. Okay, where, He would have given. Third form. ஸோ இதுதான் இந்த அன்ரியல் கண்டிஷன் இல்லைன்னா கண்டிஷனல்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவது. இனி மூணாவது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார்ம் இதுதான் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, என்னன்னு சொல்லுங்கள். விஷ், நம்மளோட வில்லிங்னஸ். வாட்ஸ் யூர் ஆம்பிஷன் கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவலி ஐ லைக் டு, ஐ வுட் லைக் டு, ஐ லைக் டுன்னு சொல்லலாம். ஆனால் யூஸ்வலி நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு பிகம் ஏ, ஐ வுட் லைக் டு டிரைவ் ஏ கார், ஐ வுட் லவ் டு விசிட் லண்டன். இதை கொஸ்டின்லையும் கேட்போம். வுட் யூ லைக் டு ஹேவ் எ டீ? உனக்கு ஒரு டீ குடிக்க விருப்பமா? இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? வுட் யூ லைக் டு கோ ஃபார் எ டிரைவ் அரவுண்ட் த சிட்டி? லைக் தட். இதில் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4 டைப்லையுமே சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் மேக் பண்ண முடியுதோ கமெண்ட்ஸில் போடுங்க இந்த உங்கள் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தட் வில் பி அ குட் எக்ஸசைஸ் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது இதில் இருக்கா கிளாரிஃபிகேஷன்? இல்லை, இது நல்லா கிளியராக புரிஞ்சுது. ஓகே. இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. Till we meet in the next video, wish you all the best. Bye. Okay.